இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்மளை ஏமாற்றுறவங்கள பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யார நம்ம நம்பினோமோ அவங்க தாங்க நம்மளை அதிகமா ஏமாற்றி இருக்கிறாங்க. நாம் நம்பினவர்கள் தான் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள். நாம் நம்பாதவர்கள் நம்மை கண்டிப்பாக ஏமாற்ற முடியவே முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை எதனால் ஏமாறுகிறார்கள்? இல்லைன்னா இனி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்க என்னைக்கு மனுஷனை நம்புறத நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஏமாறுறதுல இருந்து வெளியே வர. சிலருக்கு வெளுத்ததெல்லாம் பால், எல்லாத்தையுமே நம்புவாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அது அப்படின்னு சொன்னா உடனே நம்பிடுவாங்க, இது இப்படின்னு சொன்னா உடனே நம்புவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்ல இல்ல இல்ல, அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரையுமே நீங்க நம்ப கூடாது என்று சொல்ல வரல. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவானே ஆனால், முதலாவதாக நீங்க என்ன பண்ணணும்னா அந்த காரியத்தை குறித்து யோசிக்கணும். அவன் சொல்றது சரியா? இல்ல அவர் பயங்கரமான நம்பிக்கைக்குரிய நபர், அவர் அப்படி சொல்ல மாட்டாரு, அவர் எதுனாலும் எனக்கு நல்லதுதான் செய்வாரு, அவர் எனக்கு தீமையே செஞ்சதில்லை, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நினைக்கவே முடியாது. நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், யார் எதை சொன்னாலும் ஒரு நிமிஷம் தேவனுடைய பிள்ளை அவங்க சொல்றது சரியா தவறு, அவங்க சொல்றது காரியங்கள் கரெக்டா வருமா, இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சா நான் மாட்டிக்குவேனா, இதனால நஷ்டங்கள் நமக்கு நேரிடுமா, இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியுமா, அந்த மனுஷன் தன்னுடைய ஆதாயத்திற்காக சொல்றாரா, அந்த மனுஷன் இல்ல நம்ம மேல பொறாம வச்சு ஏதாவது சொல்றாரா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் ஓடாவிட்டால் சில நேரங்களில் மனுஷங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சோ நீங்க யாரிடத்திலையும் ஏமாறாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்று சிலைச்சு கொள்ளுங்க, சொல்றது எல்லாத்தையுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க உடனே என்ன பண்ணிடாதீங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் பெருசா பேசி சொன்ன உடனே நம்பிடுவாங்க. இன்னும் சிலருக்கு அவர்களை பெருமையாய் பேசி ஏதோ ஒன்றை சொன்னால் உடனே நம்பிடுவாங்க. ஐயோ என்ன இவன் இவ்வளவு பெருசா பேசுறான், அப்போ எப்படி சிலர் அது அப்படி ட்ரிக்காவே வச்சுக்கிறாங்க பாருங்கன்னா, அப்படியே பெருமையா அவங்கள பேசுற, சார் நீங்க யார் சார், அப்படி சார் இப்படி சார் அது சார் இது சார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே ஐயோ நம்ம மேல இவனுக்கு எவ்வளவு பாசம், நம்ம மேல இவனுக்கு எவ்வளவு மரியாதை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்லி, இந்த மாதிரி ஒண்ணு சார் பண்ணுங்க, உடனே சரி 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 பண்ணிடலாம் உடனே துணிந்து செய்வார்கள். இல்ல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த செய்தியில கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நான் சொல்றேன், இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில நீங்க எதுக்காக எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னா,